வெல்கம் பேக். நம்மளோட பிளான்ட் அக்வேரியம் பற்றின கொஞ்ச நாள் கேப் இருந்தது. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது ப்ராப்ளமா இல்லை நேச்சராக என்னன்னு தெரியல. இந்த லீவ்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்குது. செவரல் பீப்புள் இது இன்றைக்கி ஷாப்புக்கு போயிருந்தேன். ஐ met a subscriber. I was very happy. He gave me lots of நிறைய ஃபீட்பேக் சொன்னார், நல்லா பேசினார், he got benefited-னாரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஈவன் லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த கப்பீஸ் எல்லாம் விட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி பண்ணால் தான் ஷ்ரிம்ப் விட முடியும். இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட் இது. பாட்டிலில் விட்டுருங்க. மற்றபடி ஷ்ரிம்ஸ் நான் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷ்ரிம்ப் ஃபுட், கொஞ்சம் பிளான்ட்ஸ், அனுபியாஸ். அது அந்த ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணது மைக்ரோ லைஃப்னு ஒன்று. அது வந்து பாக்டீரியா ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டார்டிங்க்கு. அது பிளான்ட்டோட நல்ல க்ரோத்துக்கு அயன் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இன்னொரு இது சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். எனக்கு நம்ம கம்மியாக பண்ணுறதுனால சின்ன பாட்டில்ஸு இது ரெண்டும். இது வந்து நைட்ரஜன், பொட்டாசியம், ப்ராஸ்பரஸ். இது வந்து அயன். கிளியராக வரலன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இதுவும் எல்லாமே அக்வாட்டிக் ரெமடிஸ்லேருந்து வந்தாங்க. ஈச் பாட்டில் 50 தான். ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது ஒன்று. அது இல்லாமல் சைலண்ட் மோட்டார் இது ஒன்று. இது டால்ஃபின், இது ஜமன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இது நான் உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் மாற்றலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கப்பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் கெட் பேக் வித் யூ. தேங்க்யூ. ஹலோ காய்ஸ். ஏர்லியர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளம் ஏதாவது தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கப்பீஸ் எல்லாம் விட்டேன். எந்த ஃபிஷ்ஷும் இறக்கலை. எல்லாம் பெஸ்ட் இதில் தான் இருந்தது. கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை பிடிச்சி கொஞ்சத்தை என்னோடய அரவணாக்கு ஃபீடிங்க்கு கொடுத்தேன், ரெட் மோலிஸ் எல்லாம். ஸோ இப்போ இருக்கிற பேலன்ஸ் இதை நான் எடுத்து வச்சுருக்கிற பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கப்பீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது, அதை கொள்றதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ வில் லெட் தம் அவுட். தீஸ் ஆர் த கப்பீஸ். கப்பீஸ் எல்லாத்தையும் நான் பவுலில் பிடிச்சிட்டேன். ஒரே ஒரு மோலி அது பிடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ட்ரிஃப்ட் விட்டு அடியில் போயிடுது. செக். டால்ஃபின் AP1301 ஏர் பம்போட அன்பாக்சிங். இது ரொம்ப சைலண்ட் ஏர் பம்புன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் த ஏர் பம்ப். அதோட மெக்கானிசம் பற்றியெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. நான் செக் பண்ணலாம். ஓஷன் ஃப்ரீயில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சைலண்ட் நோ நாய்ஸ் ஏர் பம்பை. இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் இது வந்து 300 rupees ஆச்சு. 300 கிட்ட 300 ஆச்சு, 320 சம்திங். ஸோ ஓஷன் ஃப்ரீ இது நான் மோர் தென் இயர் இப்போ யூஸ் பண்ணுறேன். சத்தமே வந்ததில்லை. இந்த ரப்பர் குஷன் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அது நார்மல் பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இந்த இதுக்கு ஷ்ரிம்ப் டேங்க்கு இந்த இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதே போல் இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஷ்ரிம்ஸுக்கு ரொம்ப மைன்யூட்டான ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஸ்பான்ஜில், அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. இது வந்து ஃபில்ட்ரேஷனும் நல்லா இருக்குமா. இதோட அன்பாக்சிங். அந்த மோட்டர்
அது சவுண்ட் ஃப்ரீயாக இருக்கும். சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவங்க சொல்கிறத விட ஒரு நார்மலாக நமக்கு சீப்பாக கிடைக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது எனக்கு 175 கிடச்சிது நினைக்கிறேன். அந்த ப்ரைஸிங் கிளியராக ஞாபகம் இல்லை. இந்த இதில் கனெக்ட் பண்ணிடணும் நம்ம பைப்பை, ஆக்சிஜன் பைப்பை. 2 இது வருது. ஸோ நம்ம கண்டினியூஸ் வீடியோவில் பார்ப்போம் இதோட எஃபெக்ட் எப்படி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் அனுபியாஸ் நானாக வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், மிஸ்டர் பாலாஜி அவர் இதை பார்க்கும்போதே என்ன தெரியுதுன்னா, ஹி இஸ் நாட் ஹேவிங் அ வெரி பிக் மார்ஜின். நான் நிறைய செல்லரை செக் பண்ணிட்டேன், கொளத்தூரில் கூட பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இப்போ அனுபியாஸ்ன்னு உடனே 250 அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இப்போ கேட்ட உடனே வர எல்லா செல்லர்ஸ்க்குமே 150 தான் சொல்கிறாரு. அண்ட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய லீவ்ஸ் இருக்குது, ரூட்ஸும் நல்லா இருக்குது. விஷயம் இன்னொன்று, இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்ணுறது வெரி ஜென்டிலாக பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிளான்ஸ் அவர்கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு தோணுது. இது ட்ரை பண்ணுங்கள். அனுபியாஸ் வேணும்னா கண்டிப்பாக அவரை ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பரும் நான் ஆட் பண்ணுறேன். நான் வாங்கின இது வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் ஈச் பேஸ்கெட்டில் 3 பிளான்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். CO2 தேவையில்லை, லோ லைட், CO2 லெஸ் பிளான்ஸு. ஓகே, லெட்ஸ் கீப். அவங்க இதோட வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பேஸ்கெட். ரூட் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். எத்தனை ரூட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், 3க்கு மேலேயே இருக்குது. ஹலோ கைஸ், இப்போ பிளான்டேஷன்லாம் முடிஞ்சுது. பிளான்டேஷன் அது பேட்ரி மொபைலில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ லைட் போட்ட பிறகு காமிக்கிறேன். மீன்வாயில் இதில் இன்னும் ஒரு ஒர்க் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். ஷ்ரிம்ப் இன்னும் விடலை. இது என்னோடய சின்ன ஒரு தாட். அதாவது ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் திக்னஸில்
ஒரு டியூப் மாதிரி செஞ்சுட்டு கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டேன். ஒரு இதுக்கு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஃபீட் ஏதாவது இதில் போட்டேன்னா இதில் வந்து விழுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபீட் வந்து இதில் வந்து நிற்கும், ஷ்ரிம்ஸ் வந்து இதுலேயே வந்து சாப்பிடும். அந்த பிளான்ஸ் இடையில உள்ளே போகிறது, வேஸ்ட் ஆகுறது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அமோனியா தேவையில்லாமல் க்ரியேட் ஆகும். இதை வந்து டேரெக்டாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் 8 mm கிளாஸ், அது 6 mm நினைக்கிறேன், 8 mm கிளாஸ் ஒன்று வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வச்சு ஹேங்கர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சிலிக்கானில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் எனக்கு இப்போ ஒரு தாட் என்னன்னா, இது இப்போ வச்சா சுத்தமாக தெரியாது. ஒரு ஒரு பொருள் இருக்கிற மாதிரியே வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. தெரியுது. பட் இதில் நான் எனக்கு இப்போ என்னென்னா, கீழே ஒரு ஸ்டோன் மேலே தான் வைப்பேன். அதனால் அது கொஞ்சம் சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்காது. இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோக்கு வெளியில் வச்சுருக்கேன். பட் இது மேலே லைட்டாக நான் மாஸ் கட்டலான் இருக்கேன். மாஸை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக கிளாஸில் பிடிக்காது. ஸோ சன்னல் லைட்டாக கட்டிட்டு அதுக்கு மேலே மாஸை கட்டிட்டா அது மேலே நல்ல மாஸ் பிடிச்சிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டவர் மாதிரி மாஸ் இது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளானில் இருக்கேன். லெட்ஸ் see அது எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ கைஸ்.